சென்னை மாநில கல்லூரியில் 63 கோடியில் கட்டப்பட்ட கலைஞர் அரங்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து மாணவர்களுக்கு மடிக்கணினிகளையும் வழங்குகிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், இன்றைக்கு சுமார் எத்தனை மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்க இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்? சென்னையின் மிக பழமையான கல்லூரிகளில் ஒன்றான மாநில கல்லூரியில் முதலமைச்சர் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்காங்க. இந்த கல்லூரியின் நீண்டகால கோரிக்கையான ஒரு அரங்கம் வேண்டும், கல்லூரிக்கென ஒரு பொது அரங்கம் என என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதிதாக 63 கோடி மதிப்பில் ஒரு பொது அரங்கம் கட்டப்பட்டு அந்த அரங்கத்திற்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அரங்கம் என பெயர் சூட்டப்பட்டு முதலமைச்சர் அவர்கள் கல்வெட்டினை திறந்து வைத்து ரிப்பன் வெட்டி இந்த அரங்கத்தினை திறந்து வைத்திருக்கிறார். 2000 பேர் அமரக்கூடிய வகையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரங்கம் மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றது. பல்வேறு வசதிகளுடன் நவீன இருக்கைகள், பிரம்மாண்டமான மேடைகள், நவீன பார்க்கிங் வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளோடு இந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. கல்லூரி நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட நடத்தி கொள்வது மட்டுமல்லாமல் பொது நிகழ்ச்சிகளும் நடத்தி கொள்வதற்காக ஏற்கனவே கலைவாணர் அரங்கம், வள்ளூர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அரங்குகள், பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அரங்குகளை அரசு தொடர்ந்து அமைத்து வரும் நிலையில் தற்பொழுது மாநில கல்லூரியில ஒரு பிரம்மாண்டமான அரங்கத்தை அரசு தொடங்கி வைத்திருக்கு. முதலமைச்சர் அவர்கள் அந்த அரங்கத்தை தொடங்கி திறந்து வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சென்னை மாநில கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கி முதலமைச்சர் அவர்கள் சிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை கடந்த சில மாதங்களுக்கு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கல்லூரி பயிலும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக மாநில கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கும் லேப்டாப் முதலமைச்சர் அவர்கள் சிறப்பித்திருக்கிறார். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.